ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதே போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 71. அழகு கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சி வந்த பதாம்புயத்தாள் பனி மாமதியின் குழவித்திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்கு இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கே உனக்கென் குறையே. பொதுவாக நம்முடைய உடம்போ மனசோ ஒரே மாதிரியான நிலையில எப்பொழுதும் இருக்கிறது இல்லை. ஒரு 10 நாள் ரொம்ப சாத்விகமா முக்குணமயமான இதுதான் இந்த உடலும் மனமும். சாத்விக அம்சம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, நம்ம கிட்ட மேலோங்கி இருக்கும் பொழுது, சாத்விக குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவோம். தெளிவா இருக்கும் மனம், நேரத்தை வீணடிக்க மாட்டோம், மனசு அப்செட்டாவே இருக்காது, உற்சாகமா இருக்கும். நல்ல யோகாபியாசம் பண்ணுவோம், பிராணாயாமம் பண்ணுவோம், ஜபம்லாம் சூப்பரா ஓடும், நல்ல நேரத்தை நல்லபடியா பிரயோஜனமா கழிப்போம். யாருக்கிட்டையும் தேவையில்லாம ஒரு வன் சொல் சொல்ல மாட்டோம், கடுமையாக நடந்து கொள்ள மாட்டோம், ரொம்ப சாத்விகமா இருக்கும். நம்மளே நம்ம ரொம்ப கனிஞ்சு இருப்போம். ராஜச அம்சம் நம்ம கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா டாமினேட்டிங்கா இருக்கும்போது நம்மளால உட்காரவே முடியாது. அங்க போலாமா, இங்க போலாமா, யாத்திரை போலாமா, ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகும். எதையாவது கிளீன் பண்ணணும், எதையாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட தோன்றிக்கிட்டே இருக்கும். தாமசம் மேலோங்கும் போது மனசு பயங்கரமா டல் அடிக்கும், எதுவுமே பண்ண பிடிக்காது, இப்ப பாரு படுத்து கிடந்தே இருக்கணும் போல இருக்கும், எதுலயும் உற்சாகம் இல்லாம சோம்பி இருக்கும். இது நம்ம கிட்ட இருக்கிற பொதுவான குணங்கள். இதே மாதிரி உலகத்துல எல்லாருக்கும் எல்லோரும் முக்குணம் மன மாயினால் உடலும் மனமும் முக்குணமானதுதான். இந்த பிரகிருதியே அப்படிதான். இந்த இயல்பே, நம்ம உடல் மனதினுடைய இயல்பே என்னன்னு கேட்டா இந்த குணங்கள் மாறி மாறி இருக்கிறது தான், நேச்சுரல். ஆனா நமக்கும் மகான்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நமக்கு மனம் சோம்பி ரொம்ப டல் அடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், போனை பார்ப்போம், நிறைய ஸ்கிரீன் டைம் கொடுப்போம், நிறைய சாப்பிடுவோம், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவோம், நிறைய மாலுக்கு சுத்தணும்னு நினைப்போம், வெளியில போய் சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லை யார்கிட்டயாவது போன் பண்ணி தேவையில்லாம பேசணும்னு நினைப்போம், இல்ல தூங்கிட்டே இருப்போம். ஆனா மகான்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி மனசு டல் அடிக்கும் பொழுது, சாத்விக அம்சம் அவங்க கிட்ட குறையும் பொழுது அவங்க அம்பிகை ரொம்ப இன்னும் அதிகமா பற்றிப்பாங்க. பகவான ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுப்பாங்க. இப்பவுமே பகவானை பற்றின ஒரு விருத்திலேயே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதும் பொழுது நம்ம பத்தி, நம்ம மாதிரி சாதாரணமானவர்களும் இந்த மாதிரி நம்ம மனசு சங்கடப்படும் நேரங்கள்ல பாடக்கூடிய மாதிரி நமக்கு தைரியம் சொல்ற மாதிரியான பாடல்கள் அவங்க கிட்ட இருந்து வரும். அவங்க அம்பிகையை பிடிச்ச வண்ணம் இருப்பாங்க. அம்பிகை அவங்கள அந்த மாதிரி மனம் தளர விட மாட்டா. அவங்களுக்கு வந்தா கூட ரொம்ப அவங்க ஜஸ்ட் அப்ஜெக்டிஃபை பண்ணி, ஓஹோ இப்படி இருக்கு நம்ம மனசு, இன்னைக்கு நல்ல அடிக்குது, இருந்தாலும் நம்ம ஜபம் பண்ணுவோம், இருந்தாலும் நம்மளுடைய சாதனைகளை தொடருவாங்க. நம்மனா ஒரு நாளைக்கு லீவ் விட்டுடலாம், இன்னைக்கு யோகா பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஜபம் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணுவோம். ஆனா அவங்க இதை அதிகமாக பண்ணுவாங்க, அதிகமா ஜபம் பண்ணுவாங்க. மனசு கஷ்டப்படுறது, அம்மா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கரா பிடிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அபிராமி பட்டர் பாடி இருக்கக்கூடிய இந்த பாடல். ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாருன்னா, இழவுற்று நின்ற நெஞ்சே. இழவுற்றுனா எப்ப பாரு கவலைப்பட்டுட்டே இருக்க, நடந்ததை நினைச்சு எவ்வளவு நேரத்தை விரயம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஹர்ட் கில்ட் எல்லாம் எப்ப வரும் நமக்கு, இந்த தாமச புத்தி அதிகமாக இருக்கும் போதுதான். நான் வீணா போயிட்டேன், நான் நேரத்தெல்லாம் சரி போனது போச்சு, இப்ப படிக்க ஆரம்பிய, இப்ப வேதாந்தம் படி, இப்ப கீதை படி, இப்ப அபிராமி அந்தாதி படி, இப்போ நல்ல குரு கிட்ட போய் நல்ல கிளாஸ் கேளு, எழுது, படி, நிறைய ஸ்தோத்திர பாராயணம் பண்ணு, நல்லா ஜபம் பண்ணு, உற்சாகமா இரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, கர்மயோகம் பண்ணு, பெரிய பூஜைகள் பண்ணு. இல்ல, என்ன நடந்ததோ அதையே நினைத்து கொண்டு மனச திரும்ப 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 அழைச்சி ரொம்ப டயர்ட் ஆக்குறது.
இழவுற்று நின்ற நெஞ்சே. இழவுற்றுனா எப்ப பாரு கவலைப்பட்டு கொண்டு போனதை நினைத்து வருந்திய வண்ணம் நின்றன செயல்கள்ல ஈடுபட முடியாது. மனசு அப்படி இருக்கும் பொழுது சமையல் கூட சரியா பண்ண முடியாது. ஆபீஸ்ல வேலை ஓடாது. என்ன பண்ணாலும் கடுகடுன்னு இருக்கும். அப்படி நின்று ஸ்ட்ரக் ஆயிடுறது மைண்டு நெஞ்சே அப்படின்னு அந்த மனசை அட்ரஸ் பண்ணி சொல்றாரு. அவருடைய மனசை அட்ரஸ் பண்ற மாதிரி அவர் பாடி இருக்கார். ஆனா இது நமக்கு தான் ரொம்ப மிகவும் அழகாக பொருந்தக்கூடிய ஒரு பாடல். இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல், நீ வருத்தப்படாத, வருத்தமே படாது. உனக்கேன் குறை, உனக்கு என்ன குறைச்சல் உனக்கு? பொதுவா நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா கஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் வருது. பொருள் கஷ்டம் வருது, பணக்குறைவு வருது. இப்ப பார்த்தா கரெக்டா யாரோ ஒரு நண்பரோ யாரோ ஒரு உறவினரோ கொண்டு வந்து நமக்கு பைசா கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க மூலமா அந்த ஹெல்ப் கிடைக்கும். அம்பாளை சரணாகதி பண்ணோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு எந்த மூலமாகவும் ஹெல்ப் வரும். ஹெல்ப் வர்றது அனுப்புறது யாருன்னு கேட்டா அம்பிகை தான். சரி, எனக்கு அறிவே போறல. சில பேருக்கு எல்லாம் செல்வம் எல்லாம் இருக்கு. ஆனா மனசுல ஒரு சாந்தியே இல்ல, அமைதியே இல்ல. ஏதோ ஒரு உருப்படியான காரியம் பண்றோம், பர்பஸ் ஆஃப் லைஃபே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அம்பாள் குருநாதரை அனுகிரகம் பண்ணுவா. நம்ம அம்பாள் கிட்ட சரணாகதி பண்ணோம்னா நல்ல குருநாதரை கொடுத்து நம்மளுக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அறிவு குறைபாடு அப்படி ஹெல்ப் பண்ணுவா. நமக்கு என்ன கஷ்டம்னாலும் பாத்துக்கிறதுக்கு அம்மா இருக்கா இல்லையா? உனக்கே குறைய நம்ம தான் போய் சொல்ல மாட்டேங்கிறோம். அம்பாளை பற்று போடா பிடிக்காம நம்ம என்ன பண்றோம்? இல்ல மாலுக்கு போனா என் மைண்ட் சரியாயிடும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்னுடைய மைண்ட் சரியாயிடும், இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா சரியாயிடும், இவங்களை பார்த்துட்டு வந்தா சரியாயிடும்னு எங்கேயோ புறநோக்குல போய் நம்ம மன அமைதியையும் இன்பத்திற்கான வழிவகையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். புற உலகத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, எப்போ நம்ம அம்பாளை பற்று போடா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. இறங்கேல், உனக்கு என் குறை என்ன சொல்றாரு? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அம்பாள் பேர்பட்ட பேரழகி, சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கராச்சாரியால் சொல்லி முடிக்க முடியல. பேர்பட்ட பேரழகு உடையவள் இல்லையா அம்பாள்? ஒவ்வாத வள்ளினா அவளுக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்ல முடியாது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அவளுக்கு ஈக்குவலாவோ அவளுக்கு மேலாகவோ யாருமே கிடையாது. உலகத்துல அத்தனை பேருடைய சௌந்தரியமும் அவளுடைய அழகுக்கு கீழே உள்ளதுதான். வள்ளி அப்படின்னா கொடி போன்றவளே, மென்மையானவளே, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, தனக்குவமை இல்லாதாள் இல்லையா? திருவள்ளுவரும் என்ன சொல்ற? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அறிவு. அன்னை இருக்கிறாள் இல்லையா? அவளுடைய திருவடிகளை பற்றுக்கோடாக கொண்டோம்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில என்ன கவலை வந்துடும், என்ன கஷ்டம் வந்துடும், எதுனாலும் நம்ம எடுத்து போட்டு ஜமாயிச்சிடலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், இறைவன் இருக்கிறார், இறைவனை மட்டுமே நான் பற்றுக்கோடாக என்னுடைய வாழ்க்கையில் கொள்ளுவேன் அப்படிங்கிற திடமான நிச்சயமான ஸ்ரத்தா நமக்கு வேணும் பகவான்கிட்ட. ஏதோ பூஜை ரூம்ல இருக்கிறது 4 போட்டோ, அதுக்கு 4 பூ வச்சேன், விளக்கு ஏத்தினேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படி இல்ல. அம்பாளை எப்பவும் நம்ம மனசுல நினைச்சு கொண்டே இருக்கணும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு முடியுமோ எழுந்தோன முதல் தாட் அவளுடைய முகமாக இருக்கணும், அவளுடைய சிந்தனையாக இருக்கணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் அவளை நினைத்த வண்ணம் தூங்க போகணும். நாள் முழுக்க எத்தனை முறை நமக்கு நடுவுல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவகாசம் கிடைச்சாலும் செய்கின்ற காரியம் காய் நறுக்கிட்டு இருக்கும் போது கூட யூ கேன் ஸ்டில் திங்க் ஆஃப் ஹர். உங்களுடைய வாயினால நீங்க ஸ்தோத்திரங்கள் பாட முடியும். என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு வாட்டி அவளோட கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணி இந்த மனசுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. நம்ம எத்தனை பியூட்டிஸ பார்த்தாலும் அம்பாள் மாதிரி ஒரு பியூட்டி உண்டா, ஒரு சௌந்தரியம் உண்டா? அப்படியே நம்ம அவளை மனக்கண்ல நினைச்சு பழகினோம் அப்படின்னு சொன்னா ஞானம் பண்ணோம். என்ன வேணா கஷ்டம் வந்துட்டு போகுது. காத்தாலே ஒரே சண்டை, வீட்டுல மனசு சரியாவே இல்ல, உறவுக்காரங்க கூட எல்லாம் சண்டை, யாரும் பேசுறதுக்கு இல்ல, குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்கல, டிசிப்ளின்டா இல்ல, என்ன வேணா நடந்துட்டு போகுது, என்ன நாட்டக்கு வேணா நடந்துட்டு போகுது உலகத்துல. ஆனா நம்ம கண்களை மூடி தலையிலிருந்து கால் வரை அம்பாளினுடைய கிரீடம், அதுக்கப்புறம் அவளுடைய இரு விழிகள், அவளுடைய நெற்றி, அவளுடைய அந்த நெற்றி குங்குமம், அவளுடைய நாசி, அவளுடைய உதடுகள், கண்ணங்கள், காது குண்டலங்கள், அப்புறம் அவளுடைய கழுத்தில் அணிந்துள்ள ஆபரணங்கள், தோள்வளைகள், அவளுடைய கணங்கள், அம்பாளின் கைகள், ஒரு கையில அபயஹஸ்தம், ஒரு கையில வரதஹஸ்தம், ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குஷம், அவளுடைய உத்தியானம், அவளுடைய வஸ்திரம்,
அவள் வீராசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்ஹாசனம், அதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு பழகினோம்னு சொன்னா இதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேற எதுல இருக்கு? அத்தனை மனசு கஷ்டத்தையும் சரி பண்ணிடும் இல்லையா? அத்தனைக்கான மருந்து இல்லையா இது? இதை நாம செய்து 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 பழகணும். அம்பாளை தியானம் பண்ணி பழகணும். கோவில்ல போய் ஆரத்தியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த திரு உருவத்தை மனசுல தியானம் பண்ணணும். வீட்டுல காலையில நம்ம விளக்கேற்றிட்டு அம்பாளுடைய முகத்தை மனசுல பதிய வச்சுக்கணும். அம்மா சுப்ரபாதம், இன்னைக்கு நல்லபடியா என்னுடைய நாள் பொழுது போகணும். நீதான் எனக்கு துணை. இன்றைய பொழுது எனக்கு நல்லபடியா அமைத்து கொடு. நல்ல காரியங்கள்ல என் மனசு செலுத்து அப்படின்னு அம்பாள் கிட்ட சரணாகதி நம்ம பண்ணணும். குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. குழந்தைகள் டிசிப்ளின்டா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள்ல சத் விஷயங்கள்ல அவங்களுக்கு இருக்கட்டும், சத் சம்ஸ்கார் நல்ல சம்ஸ்காரங்கள் அமையட்டும், அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமையட்டும், அவர்களுக்கு நல்ல சமுதாய நோக்கு வந்து சரியா இருக்கட்டும், சொசைட்டி பத்தின ஒரு அக்கறை சின்ன வயசுல இருந்தே இருக்கட்டும், மனசு கனிவா இருக்கட்டும், மற்றவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு புரியட்டும், இன்னொரு குழந்தையுடைய கஷ்டம் அந்த குழந்தைக்கு புரியட்டும், நல்லபடியா அந்த குழந்தை வளரட்டும், அன்பும் நல்ல அருளும் கருணையும் நன்கு சேர்ந்து அந்த குழந்தை வளரட்டும், தர்மமான சிந்தனைகளோட அந்த குழந்தை வளரட்டும். நிறைய நம்ம என்ன கஷ்டம் நமக்கு மனசுல இருக்கோ அத்தனையும் அவளுடைய பாதங்கள்ல சமர்ப்பி. அடுத்தது என்ன சொல்ற? அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயர்த்தாள். அம்பாளுடைய வீட்டிற்கு சிந்தாமணி கிரகம் அப்படின்னு பேரு. அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு 4 வாயில்கள். அந்த 4 வாயில்கள்லயும் என்ன இருக்குன்னு கேட்டா படிக்கட்டா வேதங்கள், 4 வேதங்கள், ரிக்யஜு சாம அதர்வண வேதங்கள் வந்து 4 வாயில்கள்ல 4 படிக்கட்டுகளாக இருக்கின்றன. அம்பாள் என்ன பண்றாளாம், வெளியில வந்து யாருக்காவது அருள் புரியணும்னு சொன்னா அந்த வீட்டு வாசல் வழியா வெளியில நடந்து வரா. நடந்து வரும்போது அந்த வேதங்கள் மேல கால் வச்சுதான் வெளியில வரா, வந்து அருள் புரிஞ்சு திரும்ப போறா. அதனால அந்த அருமறைகள் பழகி இருக்கும். அருமறைகள்னா வேதங்கள்னு அர்த்தம். அரிதற்கு அரிதானவை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அரிதான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடியவை. அதனால வேதங்களுக்கு அருமறைகள்னு பேர். அந்த அருமறைகளும் பழகி சிவந்த பதாம்புயர்த்தாள். அதாவது தாமரை திருப்பாதங்கள். அம்பாளுடைய திருப்பாதங்கள் சிவந்து இருக்கு. ஏன்னு கேட்டா அவ இந்த வேதங்கள்ங்கிற சோலையில நடந்துட்டே இருக்கா. இப்படிப்பட்ட அம்பாள சரணாகதி பண்ணா நமக்கு அறிவு குறைபாடுன்னு ஒண்ணு வருமா? அறிவுக்கு நாம ஏங்கறதுக்கான ஒரு ஒரு காரியமும் இருக்குமா நமக்கு? அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. பழகி சிவந்த பதாம்புயர்த்தாள். அப்படிப்பட்ட சிவந்த பாதங்களை உடையவள் அம்பாள். வேதங்களில் பழகிய சிவந்த பாதங்கள். ஏன் வந்து பாதங்களுக்கு பொதுவா தாமரை பூவை சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நிறைய அதுல ஒற்றுமை இருக்கு. இது முன்னாடி கூட நம்ம ஒரு பாடல்ல பார்த்திருப்போம். இதை பொதுவா வந்து தாமரை பூ வந்து மிகவும் மென்மையானது. அம்பாளுடைய திருப்பாதங்கள் அதை விட மென்மையானவை. சிவந்தவை அம்பாளின் திருப்பாதங்கள் அதை விட சிவந்தவை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விரிவடையக்கூடியவை. தாமரை பூ நம்ம விரிச்சு விடுவோம், மலரும். மலர்ந்துன்னா நிறைய நெதழ்கள் வந்து வெளியில வந்து 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 பெருசா இருக்கும். சில சமயம் நம்மளே கூட விரிச்சு அதை சமர்ப்பணம் பண்றக்கூடிய சில சமயங்கள்ல அப்படியும் பண்ணுவோம். இப்படி பார்த்தோம்னாலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த விரிச்ச அந்த அம்பாளுடைய திருப்பாதங்கள்ல கோவில்ல சாத்தும் போது அவ்வளவு அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அம்பாளுடைய திருப்பாதங்களும் இங்க இருக்கு அங்க இல்லை அப்படின்னு சொல்லாதபடி எல்லா லோகங்களையும் விரிவுடையதாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தாமரை பூ வந்து என்ன தேன் இருக்கு அதுல அப்படின்னு கேட்டோம்னா அருள். அருள் தான் அந்த தாமரை மலரின் தேன். தாமரையில தேன் இருக்கும், அம்பாளனுடைய திருப்பாதங்கள்ல அருள் இருக்கிறது. அப்புறம் நம்ம பொதுவா தாமரை பூவை நிறைய பேர் தலையில வச்சுக்கிறாங்க. அம்பாளுடைய திருவடிகளையும் நாம் தலையில் சூடிக் கொள்கிறோம். அப்புறம் என்னன்னு பார்த்தா வண்டு ஞானமாக்கிய இது வந்து ஞானம் என்னும் மனம் வீசக்கூடியது. தாமரைப்பூ மனம் வீசும், அம்பாளனுடைய திருவடி தாமரைகள் வந்து ஞானம் என்னும் மனம் வீசும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய வண்டுகள் ரீங்காரம் பண்ணும் தாமரைப்பூ. இங்க என்னன்னு கேட்டா வேதங்களின் ஒலிகள் தான் அந்த வண்டுகள் செய்யும் ரீங்காரம். இப்படி நிறைய அம்பாளின் திருவடிகளுக்கும் தாமரை பூக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா தாமரைப்பூ எங்க பூக்கும்? வெள்ளம் இருக்கணும், அங்க தண்ணீர் இருக்கிற இடத்துலதான் வந்து தாமரைப்பூ பூக்கும். ஏன்? தண்ணீர் நிரம்பி இருக்கணும். நம்மளுடைய ஹிருதயத்துல
அன்பு பக்தி அப்படிங்கிற வெள்ளம் வந்து அம்பாள் மேல நிறைய பக்தி இருந்துன்னு சொன்னா அந்த ஹிருதயத்துல அம்பாளின் திருவடி தாமரைகள் பூக்கும் உள்ளத்துல நம்ம காணலாம். பனிமாமதியின் குழவி திருமடி கோமள யாமளை. யாமளை கொம்பு. பனிமாமதியின் அப்படின்னா பனினா குளிர்ச்சி பொருந்திய, மான மிகவும் சிறப்பு மிக்க பெருமை மிக்க அப்படின்னு அர்த்தம். மதினா சந்திரன். சந்திரனை குழவி திருமுடி, மாமதியின் குழவி அப்படின்னா குழந்தை சந்திரன் அப்படின்னு என்ன, ஒரு பிறை சந்திரன். சாரு சந்திர கலாதரா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. இங்கேயும் பார்த்தோம்னா பனிமாமதியின் குழவி. ஏன் வந்து தலையில சூடின்னு இருக்கா? ஒரு வாட்டி வந்து சந்திரனுக்கு ஒரு சாபம் கிடைச்சது. நீ வந்து வளர்ந்து தேய்ந்து கொண்டே இருக்க, ஒரு நிலையில இருக்க மாட்ட, நீ காணாம போயிடுவ, திடீர்னு ஒரு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கிடைச்சது. சாபம் கிடைச்சோடனே அழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தூக்கி அந்த சந்திரனை பிறைத்ததை தன்னுடைய தலையில சூடிக்கொண்டார். அதுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தார். சிவபெருமானும் அம்பாளும் வெவ்வேற கிடையாது. அதனால அம்பாளும் என்ன பண்ணா, தன்னுடைய தலையிலையும் தன்னுடைய அப்பா கோச்சிந்தா என்ன, அது ஆக்சுவலா சாபம் கொடுத்தது யாருன்னு கேட்டா அவளுடைய அப்பா தக்ஷ பிரஜாபதி தான். அதனால வந்து சாபம் கொடுத்தா என்ன, அப்பா கோச்சிந்தா என்ன, நான் வச்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சுப்பா இல்லையா அம்மா எல்லாம். அந்த மாதிரி அந்த சந்திரனை தூக்கி தலையில சூடிந்தா அம்பாள். பொதுவா பெண்கள்லாம் இந்த சந்திர பிரபை அப்படின்னு ஒண்ணு தலையில வச்சுப்பா. இதுல வந்து அம்பாள் சந்திரனையே சூடிக்கிறா. சந்திர பிரபை இல்ல, சந்திர பிரபங்கிறது ஒரு ஆர்னமெண்ட், அது இல்ல, சந்திரனையே தலையில சூடிக்கிறா. எப்படிப்பட்ட சந்திரன்? குளிர்ச்சி பொருந்திய சந்திரன், பெருமை மிக்க சந்திரன். ஏன்னா சிவபெருமானே தூக்கி தலையில வச்சுங்க. அதனால அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த சந்திரனை, சந்திரனின் குழந்தை, ஏன்னா கலா கலா ஒரு கலை தான், பிறை சந்திரன். பிறை சந்திரன் தான் குழவி, குழந்தை அப்படின்னு சொல்றார். திருமுடி, அம்பாள் தன்னுடைய திருமுடியில சூடி கொண்டிருக்கிறார். இப்ப அபிராமி பட்டர் பாக்குறார், திருவடிய பார்த்தார். மொத்தமா பார்த்து அம்பாளே நீ வந்து உன்னுடைய அழகுக்கு யாரையாவது ஒப்புமை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார். அப்புறம் திருவடிய பார்த்தார். அப்புறம் இப்ப திருமுடிய பாக்குறார். இந்த திருவடிக்கும், திருவடி ஒரு அழகின் ஒரு கரைனா திருமுடி அழகின் மற்றொரு கரையாக இருக்கு. சொல்லி முடிக்க முடியல. இந்த திருமுடிய பார்த்து கோமள யாமளை கொம்பு அப்படிங்கிறார். கீழேன்னு பார்க்கும்போது கோமளம்னா மிக மென்மையானவள் அம்பாள். நிறைய நாமங்கள் நம்ம பாக்குறோம் லலிதா சஹஸ்ரநாமத்துல. கோமலாங்கி, கோமலாகாரா அப்படின்னா நிறைய நாமங்கள் பார்க்கணும். மென்மையானவளே. யாமளை, யாமளைனா ஷியாமளா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. அதாவது யாமளா தந்திரம் அப்படின்னு ஒரு ஒரு ஆகமம் இருக்கு. அத அந்த ப்ரொசீஜர் படி, அந்த முறைகள் படி வழிபடக்கூடியவள் ஷாமளை. அந்த ஷாமளை கொம்பு. ஃபர்ஸ்ட் வந்து வல்லினர் முதல்ல இல்ல, இங்க கொம்புங்கிறார். வள்ளின்னு சொல்லும் போது ரொம்ப மென்மையான கொடி போன்றவள் அப்படின்னு. இப்ப பாக்குறார், கீழே இருந்து திருவடியில இருந்து பார்க்கும் பொழுது பார்த்தா நிறைய அம்பாளுடைய திருக்கரங்களை பாக்குறார், அம்பாளுடைய கணங்களை பாக்குறார், அம்பாளுடைய முகத்தை பாக்குறார். நிறைய அங்கங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படி தெரியறதுன்னா, அந்த கொடியில வந்து நிறைய பூக்கள், ஒரு கனமான ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதுல நிறைய பூக்கள் கொத்து கொத்தா பூத்திருக்கு. அம்பாளுடைய அங்கங்கள்லாம் இப்படி மென்மையான பூங்கொத்து போல நிறைய பூக்களா இருக்கு. அப்படி பாக்குறதுனால கொம்பு அப்படிங்கிற, பூங்கொம்பு அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தடியானது, வள்ளியை விட கொஞ்சம் தடியானது. அவ்வளவு பூக்களையும் அது புடிச்சு நிக்கணும் இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். யாமளை கொம்பு இருக்க, அப்படிப்பட்ட அன்னை இருக்கும் பொழுது இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல், இவ கவலையே படாத. இப்படிப்பட்ட அம்மா எப்படி வந்து ஒரு சந்திரனை தூக்கி தலையில வச்சிருந்தாலோ அதே மாதிரி ஒன்னையும் வச்சுக்க மாட்டாளா? உனக்கு ஒரு கஷ்டம்னு நீ போய் சொல்லும் போது, வாடா கண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடும் சொல்லிட்டு உனக்கு தூக்கி வச்சுக்க மாட்டாளா? பிராரதத்தினால எல்லாருக்கும் கஷ்டம் வரும், அதெல்லாம் பெருசா நினைக்காத. வாழ்க்கையில உனக்கு அத்தனையும் படிப்பினை தான். அம்பாள் வந்து யாருக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் அதோட சேர்ந்து பிராரப்த வினைனாலும் நமக்கு வரும், கஷ்டங்கள் வராம போகாது வாழ்க்கையில். அதுக்கேற்ற நமக்கு ஸ்ட்ரென்த்தையும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதற்கான ஹெல்ப்பையும் சேர்த்தே தான் கொடுக்குறா. எப்படியோ யார் மூலமாகவும், அப்படி யாருமே இல்லாம தனித்து விடப்பட்டோமா, யாருமே இல்லையா, நமக்கு மகா கஷ்டம் வந்துட்டா வாழ்க்கையில, அதுவும் இதுதான் நம்மள ஸ்ட்ரென்தன் பண்றதுதான். நம்மள வழி அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதற்காக தான் துன்ப புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைப்பது அவளுடைய வேலை. அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கே உனக்கேன் குறைங்கிறது எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அம்பாள் வந்து
ஒப்புமையா இன்னும் தவிர சொல்லவே முடியாதபடி அப்பேற்பட்ட அழகுடையவள். அவள மனசுல தியானம் பண்ணா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் போயிடும். இழவுற்று நின்ற நெஞ்சே, உன்னோட போனதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கியே, கவலைப்படாத. என்ன குறை உனக்கு? மனசுல நினை, அவள் தியானம் பண்ண, உனக்கு என்ன கஷ்டம் வந்துடும். அப்புறம் அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள். வேதங்கள் எல்லாம் பழகி பழகி அதன் மேல அம்பாள் நடந்து நடந்து அருமறைகளே அவளுடைய வாசல் படிக்கட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட வேதங்கள் அவளுடைய அடி முடி எல்லா இடத்திலும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சிவந்த பாதங்களை, தாமரை பாதங்களை, திருவடிகளை உடைய அம்பாள் அவள் இருக்கும் பொழுது உனக்கு என்ன அறிவுக்கு என்ன குறை வந்துடும்? வேற என்னத்துக்கு தான் உனக்கு குறை வரும்? இறங்கேல், உனக்கேன் குறை? உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பனிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமலை கும்பிருக்க, குளிர்ந்த பெருமை மிக்க சந்திரனின் பிறையை தலையில் திருமுடியில் சூடிய கோமளை, அதாவது மென்மையானவள், மற்றும் யாமலா தந்திரத்தினால் வழிபடக்கூடிய யாமலை, அப்படிப்பட்ட பூங்கொம்பாக அத்தனை அங்கங்களையும் பூங்கொத்துகளாக தாங்கி இருக்கக்கூடிய அந்த திருவுருவம் அவள் இருக்கும் பொழுது, அவளை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் நீ பாரு. நீ அவளை பற்றுக்கோடாக கொள். அவளை புடிச்சுக்கணும்னு உனக்கு புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா உனக்கு என்ன கஷ்டம் வரும் நீ நினைக்கிற? இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல், உனக்கேன் குறையே அப்படின்னு பாடுற மிக மிக அருமையான ஒரு பாடல். நம்ம மனப்பாடம் பண்ணி தினமும் நம்மளுடைய பாராயணத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். நமக்கு மன தைரியத்தையும் மனசுல நம்மளுக்கு ஒரு சாந்தியையும் அம்பாளுடைய திருவுருவ நம்ம தியானம் பண்ணலாம். இதுல நல்லா தியானம் பண்ண முடியும். அதனால மனசாந்தி, மன அமைதி, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். மிகுந்த ஆனந்தத்தோட நம்ம வாழறதுக்காக நமக்கு அருள் செய்திருக்கார் அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை நம்ம பாராயணம் பண்ணலாம். அழகு பொறுவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புய தாழ்பனி மாமதியின் குழவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க, இளமுற்று நின்ற நெஞ்சே இறங்கே உனக்கென் குறையே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.